ஹாய் ஹலோ மக்களே. குட் ஈவினிங் எல்லாருக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். எல்லாரும் பேசுனாங்க. பட் என்னோட கருத்து என்னன்னுட்டு நானும் வந்து சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அதுக்கான உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கொடுக்கப்படும் உரிமையை நம்ம தப்பாக யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா, அ சட்டங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு நெறைய உரிமை குடுத்து வச்சிருக்காங்க. ஆனா நம்ம அத மிஸ்யூஸ் பண்றோங்க. தயவு செஞ்சு சொல்றேன். எந்த பெண்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு தப்பான வீடியோ எடுத்து ஷேர் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க, லைக்ஸ் பண்ணாதீங்க. நம்ம அதிகமா அந்த சோசியல் மீடியாஸ்ல வர வீடியோஸ் எல்லாமே உண்மையா இருக்கணும், உண்மைதான் அப்படின்ற அளவுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு சொல்றேன். அத புரிஞ்சுக்கங்க. பொதுமக்களாகிய நம்மளும் ஒரு உயிர் போறதுக்கான காரணம் ஆயிட்டோம். அந்த வீடியோ வந்த உடனேயே அதுல என்ன நடந்திருக்குன்னு நம்ம கூர்மையா பார்க்காம, ஒருத்தர தப்பா ஜட்ஜ் பண்ணி, அவரு இன்னைக்கு உயிரோடையே இல்ல அப்படின்னும்போது, எவ்வளோ கஷ்டமா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களோட ஃபேமிலிக்கு தான் அது ரொம்ப கஷ்டம். ஏன் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, அவரு அந்த தப்பு பண்ணியிருக்க கூடாது. அத நிரூபிச்சிருக்கணும். அந்த வீடியோ தன்மைய வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயோ, இல்ல வ வக்கீல் கோர்ட்டுலயோ குடுத்து, நம்ம ஆராய்ஞ்சு பார்த்திருந்தாலே அது தெரிஞ்சிருக்கும். இவங்க இந்த மாதிரி பண்ணது இவங்க மேலயே கேஸ் போட்டிருக்கலாம். அந்த வீடியோவுல தெளிவா தெரியுது. அந்த செல்ஃபி வீடியோஸ் பண்ணி இந்த பொண்ணு தான் போய் வாண்டடா அவருக்கு பக்கம் நின்னு நின்னு அந்த வீடியோ பண்ணியிருக்காங்க. ஒரு தப்பு அங்க நடக்குதுன்னு சொன்னா, உங்களுக்கு அப்படி ஒரு தப்பான விஷயம் அங்க நடக்குதுன்னா, அந்த இடத்த விட்டு தயவு செஞ்சு நவுந்து போயிடுங்க. ஏன்னா, பொதுமக்கள் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பஸ் அது. நமக்கும் அவங்களுக்கும் மட்டும் தனியா விடல அந்த பஸ்ஸு. எல்லாரும் இருக்கும்போது, கூட்ட நெரிசல்ல அந்த மாதிரி ஆகுறதெல்லாம் வந்து எல்லா பெண்களும் அனுபவிச்சிருப்பாங்க. அப்படி உங்களுக்கு அவங்க அதிகமா அப்யூஸ் பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டிய விட சொல்லுங்க. எவ்வளவோ வழிங்க இருக்குதுங்க. நீங்க பாட்டுக்கு எடுத்து வீடியோ போட்டுட்டீங்க. இன்னைக்கு அத வச்சு அவங்க குடும்பத்துக்கு அவமானமும் உண்டு. அவரு இறந்தும் போயிட்டாரு. அதனால உங்களுக்கு என்ன லாபம் வந்துச்சு? நீங்களும் ஜெயிலுக்கு போயிட்டீங்க. ரூ. 1,00,00,000 உங்களுக்கும் நஷ்டம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷம் ஜெயில் தண்டனை தேவையா உங்களுக்கு? தயவு செஞ்சு ரீல்ஸ் எடுக்கிறேன்ற பேர்ல போயிட்டு அநியாயம் பண்ணாதீங்க. பொண்ணா இருக்கட்டும், அது ஆணா இருக்கட்டும். அநியாயம் பண்ணாதீங்க. இன்னொன்னு வந்து நம்மளோட உரிமைய தப்பா யூஸ் பண்ணாதீங்க எந்த இடத்துலயுமே. அது நம்மளுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் திரும்பி.